மதிப்பிற்குரிய நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேஜ்ல தலைவர் விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருப்பாங்க. என்னன்னா, கரூர்ல 41 பேர் இறந்தாங்க, சேலம்ல ஒருத்தர் இறந்தாங்க, திண்டுக்கல்லையும் யாரும் இறந்துட்டாங்க, இதுக்கெல்லாம் விஜய் தான் ரெஸ்பான்சிபிள், நீங்க கண்டிப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நார்மலா ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணுனா அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கி தான் தலைவர் விஜய் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் யார் பாதுகாப்பு கொடுக்கணும், யார் ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் பேசின இவங்க கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க, சென்னை விமான கண்காட்சியில 5 பேர் இறந்தாங்க, இப்போ ரீசெண்டா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பங்கேற்ற திருமண விழாவில் 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல 13 பேரை அநியாயமா கொண்டாங்க, இதை பத்திலாம் ஏன் பேசல? அதுக்கப்புறம் சொல்றாங்க, சேலத்துல நான் விஜய் சாரோட ஸ்பீச்சை பார்த்தேன், அந்த ஸ்பீச்ல அவர் சொல்றாரு மக்களுக்கு என்ன பண்ணணும்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாங்க, எனக்கு இப்போ த்ரோட் பெயின், நான் டாக்டர் கிட்ட போனா அவரு உனக்கு என்ன இன்ஜெக்ஷன் போடணும்னு டெக்ஸ்ட் புக்கை வந்து பார்த்துட்டு நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த இடத்துல இருக்கவே மாட்டேன், ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா ஒரு கட்சியை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்ய போறோம், மக்கள் கிட்ட ஆலோசனை கேட்காம அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சிக்காம நம்ம வந்து பேச முடியுமா? இப்போ அவங்க த்ரோட் பெயின் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போறாங்க, அப்போ மக்களுக்கு என்ன பெயின்னு தெரிஞ்சுக்கணும் தானே, தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதுக்கான சொல்யூஷன்ல நம்ம இறங்க முடியும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, மக்களுக்கு என்ன பண்ணணும்னு புரிதலே இல்ல, இவங்களை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க சொன்ன அதே தாவக தலைவர் விஜய் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்துகிட்டாரு, மீனவர்களுக்கான பாதுகாப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டாரு, கொரோனா காலத்துல மக்களுக்கு உதவி பண்ணாரு, இப்படி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, உங்க கட்சியில எந்த பெண்களுக்கும் சேஃப்டியும் இல்ல, செக்யூரிட்டியும் இல்ல, உங்க கட்சியில உள்ள அஜிதா அவங்களை நடத்தின விதத்துல இருந்தே இது தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல மாற்றுத்திறனாளிகளை இவங்க நடத்துற விதத்தை பார்த்தாலே கண்ணீர் வருது. நாட்டுல நடக்கிற விஷயங்களை, அநியாயங்களை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு இவங்களால முடியாது, குறை சொல்றதுக்கு மட்டும் எங்க இருந்தாவது வந்துருவாங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் இவங்க எங்க இருந்தாங்க, ஏன் கேள்வி கேட்கல? ஆளுங்கட்சியெல்லாம் பார்த்து ஏன் இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க? அடுத்தது ஒன்று சொல்லியிருக்காங்க, டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் கொடுக்குறேன், முடிஞ்சா 3 நாளைக்குள்ள விஜய் சார் கூட ஒரு போட்டோ போட்டு அதை என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு விஜய் சாரோட போட்டோ வந்து அதிகமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் விஜயோட ஒரு தீவிர ரசிகா இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும். மதிப்பிற்குரிய திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொன்ன மாதிரியே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் அமோகமா வெற்றி பெறுவாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்கள் கூடயும் போட்டோ எடுத்து வரிசை இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிட்டே இருப்பாங்க, கவலையே படாதீங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் ஒரு சேலஞ்ச் கொடுத்திருக்காங்க, உங்களால பேப்பர் பார்க்காம உங்க கட்சியில இருக்க ஒரு 10 தொண்டருடைய பேரை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தலைவர் விஜய் பேப்பர் பார்த்து படிக்கிறாருன்னு சொல்றாங்க, அவரு தளபதி விஜயா இருக்கும்போது எவ்வளவு ஸ்கிரிப்ட் காணாம படிச்சிருப்பாரு, எவ்வளவு டயலாக் மெமரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. தலைவர் விஜய்க்கு மேல விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லாதனாலதான் ஏதாவது காமெடி விமர்சனம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தலைவர் விஜயையும் அவருடைய கட்சியும் பார்த்து கேட்ட கேள்விக்கு எல்லாம் மக்கள் அவங்களுடைய பதில்களை கமெண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கவலையே படாதீங்க. திவ்யா சத்யராஜ் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் தரமான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.